எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? ம். இன்னைக்கான சிறகடிக்க ஆசை சீரியல் பத்தி பார்க்கலாம் வாங்க. முத்துவின் அசாத்திய சாதனையும், அவர் மீட்கப்படும் மீட்கும் மீட்கப்படும் கனவுகளும் பத்தி பார்க்கலாம் வாங்க. யாராலும் சரி செய்ய முடியாது என்று கைவிடப்பட்ட 5 பழைய கார்களை முத்து தன் கடின உழைப்பால் புது பொலிவுடன் மாற்றுகின்றார். ஆ முடித்துக் காட்டுவதில் இருக்கும் சந்தோஷமே தனி என்று மனைவி மீனாவிடம் பெருமிதம் கூறுகிறார். ஆம், தன் வாழ்நாளில் உருப்படியாக எதையும் செய்ததில்லை என்று நினை அ நினைத்த முத்துவுக்கு இந்த கார்களை சரி செய்து ஒரு பெரிய சாதனையாக தெரிகிறது. மீனா அவன் உழைப்பைக் கண்டு நெகிழ்ந்து போகிறார். தனசேகரன் உதவி மற்றும் சிவராமனின் சந்தேகம். தனசேகர் யாருன்னா, முத்துவோட பழைய ஓனர். சிவராமன் யாருன்னா, முத்துவுக்கும் ஏற்கனவே அவர் ஃபினான்ஷியலா உதவி பண்ணியிருக்காரு. அவரு சரியா கட்டாம விட்டுருக்காரு. ஸோ அவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. முத்துவின் முதலாளி தனசேகர் ஃபைனான்சியர் சிவராமனை அழைத்து வந்து அந்த கார்களை காட்டுகிறார். பழைய கார்களை முத்து மாற்றிய விதத்தைக் கண்டு சிவராமன் ஆச்சரியப்படுகிறார். இருப்பினும் முத்துவின் பழைய குடிப்பழக்கம் மற்றும் ஒழுங்கீனத்தை சுட்டிக்காட்டி பணம் தர தயங்குகிறார். அப்போது தனசேகர் குறுக்கிட்டு, பொறுப்பில்லாத ஒருவனால் தகரத்தை தங்கமாக மாற்ற முடியாது. இவன் உழைப்பாளி என்று கூறி முத்துவுக்காக தன் உத்தரவாதத்தை தருகிறார். அதாவது கேரண்டி தருகிறார். இதனால் சிவராமன் 38,00,000 தர சம்மதிக்கிறார். முன்பணமாக 10,00,000 அன்றே கொடுத்து மீதி பணத்தை அடுத்த நாள் தருவதாக உறுதியளிக்கிறார். குடும்பத்தின் மகிழ்ச்சியும் தந்தையின் கனவும். முத்து 10,00,000 தன் குடும்பத்தை சந்திக்கிறான். 38,00,000 ரெடியாகி விட்டதால் ஏலத்திற்கு வரவிருக்கும் வீட்டை மீட்டுவிடலாம் என்று அனைவருக்கும் மகிழ்ச்சியுடன் தெரிவிக்கிறார். முத்துவின் தந்தை அவனை பாராட்டினாலும், ஒரு கடனை அடைக்க இன்னொரு கடன் வாங்கியிருக்கிறாய், இதுவும் ஒரு சுமைதான் என்று யதார்த்தத்தை உணர்கிறார். ஆனாலும் முத்து தன் பெற்றோருக்காக எந்த உழைப்பையும் கொடுக்க தயார் என்று உறுதியளிக்கிறார். வில்லியின் சதி, அதாவது ரோகிணி மற்றும் சிந்தாமணியின் சதி திட்டங்கள். முத்து குடும்பம் மகிழ்ச்சியில் இருக்க இன்னொரு பக்கம் மனோஜின் மனைவி ரோகிணி தன் சுயநலத்திற்காக சதி செய்கிறாள். ரோகிணிக்கு ஒரு பிசினஸ் அவார்ட் ஃபங்க்ஷனில் கலந்து கொள்ள ஆசை. ஆனால் மனோஜ் குடும்பம் பழைய வீட்டிற்கு சென்று விட்டால் மனோஜுக்கும் தனக்கும் இருக்கும் உறவு துண்டிக்கப்படலாம் என்று அவர் மீண்டும் மனோஜுக்கு பெண் பார்க்க ஆரம்பித்து விடுவார்கள் என்று பயப்படுகிறாள். எனவே அவள் தன் சிந்தாமணியை சந்தித்து, முத்து பணத்தை ரெடி செய்து விட்டான், எப்படியாவது அவர்கள் அந்த வீட்டிற்கு போவதை தடுத்து நிறுத்துங்கள் என்று தூண்டிவிடுகிறாள். சிந்தாமணி தன் பங்குக்காக முத்து குடும்பம் தெருவில் இருந்தால் தன் பிடிக்குள் இருப்பார்கள் என்று கருதி அவர் வீட்டை மீட்க விடாமல் சதித்திட்டம் செய்து வருகிறார். முத்து தன் ரத்தத்தை வியர்வையாக வீட்டை மீட்க போராடிய பணத்தை நெருங்கிவிட்டான். ஆனால் அந்த வீட்டை அவர்கள் அடையக்கூடாது என்பதில் ரோகிணி மற்றும் சிந்தாமணி உறுதியாக இருக்கிறார்கள். முத்துவின் உழைப்பு வெல்லுமா அல்லது சதி வெல்லுமா என்பதே அடுத்த கட்டம். பார்ப்போம் நாளை.